கற்கை. காமராஜர் அவர்கள் படிக்காத மேதை இல்லை, ஏழை குழந்தைகளை படிக்க வைத்த மேதை. கற்கை நன்றே பிச்சை பூகினும் கற்கை நன்றே என்று கூற்றுக்கிணங்க காமராஜர் அவர்கள் கட்டாய கல்வி, இலவச மத்திய உணவு என பல திட்டங்களை உருவாக்கி ஏழை மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். இதன் திறந்த காமராஜர் பற்றி நாடகமாகவும் நடனமாக ஆட எங்கள் தமிழ் மன்ற மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஒரு நாட்டில் பாதி ஜனம் படிப்பறிவு இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த நாடு எப்படி உருப்படும்? அதனால்தான் 50,000 பள்ளிகள் திறக்கணும் என்று யோசனை வைத்திருக்கிறேன். பிள்ளைங்க எவ்வளவு தூரம் நடப்பீங்க? 10 பல்லாங் நடப்பீங்க, கஷ்டப்பட்டு 15 பல்லாங் நடப்பீங்க. அதற்கு மேல இவ்வளவு தூரம் நடக்க விட்டு களத்துல தூங்கிட மாட்டீங்களா? அதனால்தான் 1 மைலுக்கு ஆரம்ப பள்ளி, 3 மைலுக்கு இடைநிலை பள்ளி, 5 மைலுக்கு உயர்நிலை பள்ளி இருக்கணும் என்று திட்டம் வகுத்திருக்கிறேன். முடியும், நம்மளால முடியும். இதை எல்லா கிராமத்திலும் செயல்படுத்தணும். நன்றி. இப்போது தேசிய பாடல் பாட போகிறேன். என்னாச்சு? என்ன சாப்பிட்ட காலையில? நான் சாப்பிடவில்லை. மந்திரி வராருன்னு கூட்டத்தை கூட்டி இழுத்து வந்துட்டீங்களா? ஏன்பா சாப்பிடல? சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம ஊரெல்லாம் பள்ளிக்கூடத்தை திறக்கிறோம், ஆனால் பிள்ளைங்க தான் பள்ளிக்கூடம் வரதில்லையே. ஏழை பிள்ளைங்க பசி வேற என்ன செய்வாங்க? கல் உடைக்க மாடு மேய்க்கணும் என்று போயிடுறாங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. பள்ளிக்கூடத்தில் மதியானம் சோறு போட்டா பிள்ளைகள் வரது அதிகரிக்கும். என்ன சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, நீங்க சொல்றது சரிதான். அப்ப திட்டத்தை உடனே ரெடி பண்ணுங்க. இப்போவே ஆண்டு வருமானத்துல 4ல் ஒரு பகுதி, அதாவது ஆண்டுக்கு 10 கோடி ரூபாயை கல்விக்கு செலவு பண்றோம். இதை இன்னும் அதிகமாக்கணும்னா வரிகள் விதிக்கிறதை தவிர வேற வழியே கிடையாது. புதுசா வரிகளை விதிச்சா மக்களுக்கு கோபம் வரும், அரசு மேல அதிருப்தி ஏற்படும். ஐயா, எப்பவுமே ஓட் போட்டவங்க மனசுல வச்சுக்கிட்டானோ அப்பவே மக்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம சகதி நல்லா இருக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். இந்த திட்டத்தை உடனே செயல்படுத்தணும். கஷ்டப்பட்டு பிள்ளைங்க சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு வந்தா அது அந்த பாவம் நம்ம சும்மா விடாது. கவர்மெண்டால எவ்வளவு காலம் சோறு போட முடியுமோ அவ்வளவு காலம் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கணும். அப்படி முடியலன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் ஊர் பூரா போய் பிச்சை எடுத்துட்டு வரேன். இல்லையா, யாரோ 4 ஆபீசர் வந்தாங்க, பார்த்தாங்க, பைப் 2 இத போட்டுட்டு போனாங்க. அந்த ஆபீசர் வெளியே தான் இருக்காங்க, அவங்கள உள்ள கூப்பிடு. சரிங்க. நீங்க தான் இந்த பைப் போட்டீங்களா? இல்லையா.
இல்லையா, அவங்க தெருக்குழாயில தண்ணி பிடிச்சிருந்தாங்க, அதனாலதான் ஐயா. எல்லாரும் தான் தெருக்குழாயில் தண்ணி பிடிக்கிறோம். அவங்களுக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த பைப்பை இப்பவே உடைச்சி எடுத்துட்டு போயிடணும். சரி ஐயா. ஏனாச்சு? உங்க ஆட்சி நாட்டுக்கு என்ன குறை இருக்கும்போது விருதுப்பட்டி விருதுநகராக ஆயிடுச்சு. நான் அம்மாவை பார்த்தேன். என்ன கூறினாங்க? அனுப்புற பணம் பத்தலையா, கூட கொஞ்சம் பணம் சேர்த்து அனுப்ப சொன்னாங்க. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி 50 ரூபாய் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். சிஎம் ஆன பிறகு 100 ரூபாய் 120 ரூபாய் அனுப்புகிறேன். இது 10வதா? அப்புறம் ஒரு போர்வை வேணுமா, ஒரு ஃபேனும் வேணுமா? இது நல்லா இருக்கே. வெயில் காலத்துக்காக தான் ஃபேன் கேட்கிறாங்க, அப்புறம் எதுக்கு போர்வை? நைட்டு குளிரா இருந்தா பகல வெக்கையா இருக்காதா? சரி, சைவம் சாப்பிட்டு ரொம்ப அழுத்து போயிடுச்சு. ஏதாவது அசைவம் சாப்பிடலாமா? சரிங்க ஐயா. 3 முட்டை வாங்கிட்டு வா. என்ன சீரும் வீட்டுல அசைவம்னா கோழி கடவுளா இருக்குன்னு நினைச்சா வெறும் முட்டை தானா? காசை குறைஞ்சபட்சம் செலவு பண்ணால் பிள்ளைங்க படிப்புக்கு செலவு பண்ணதுக்கு இருக்கும். இங்க அசைவம் தான். நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாளும் உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்தது.